ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது திருமயம் கோட்டை தான். இது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற இந்த கோட்டை தான் ரொம்ப பிரம்மாண்டமான கோட்டையாகவே இருக்குது. இது எப்போ கட்டினது அப்படின்னா 1687 ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதியால் கட்டப்பட்டது. இந்த கோட்டையில் பாண்டியர்கள், பாளையக்காரர்கள், நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அரசாட்சி பண்ணதாகவே இந்த கோட்டையோட வரலாறு நமக்கு சொல்லுது. நமக்கு இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்தோம் பார்த்தோன்னா ஒரு பெரிய பீரங்கி அமைப்பு இருக்குது. இது நமக்கு சின்ன பீரங்கி தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம உள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பீரங்கியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ அதை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். அதே போல் இந்த மலையில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த கல் வந்து எந்த பேலன்ஸுமே இல்லை. அந்த மலைக்கு மேலே ஒரு கல் வந்து அமைச்சிருக்காங்க தனியாக. அது நம்ம நிழலுக்காக நம்ம அந்த இடத்துல வேணாலும் போய் நம்ம உட்காந்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதேமாரி சுற்றியே நமக்கு தனித்தனி கல் இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். ஒரு மலையை சார்ந்து ஒரு கல் வந்து அமைஞ்சிருக்கு. இதுலேயே நம்ம நாட்டு அரசர்கள் எப்படி போர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. எவ்வளோ கரடுமுரடான பாதையில் கல்லுலேயே நமக்கு படிகள்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த மலையில் எப்படி இந்த மரங்கள்லாம் முளைச்சிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமிப்பானதாக இருந்தது. நம்ம இப்போ ஃபுல்லாகவே வந்து மத்தியானம் டயத்தில் போனோம்னா நல்ல வெயில், படி நமக்கு ஏறுற மாரி தான் நமக்கு வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப குத்து வாக்கில் இல்லை, ஓரளவு நமக்கு ஏறுற மாதிரி ரொம்ப நல்ல வசதியாகவே இருக்குது. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து சிவபெருமானை வந்து நம்ம பார்க்க போகிறோம்.